நம்ம அவரை ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்பொழுதுதான் அவருடைய ப்ரெசன்ஸ் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஐ மீன் அதுன்றது ஒரு உணர்வு கிடையாது. அவர் நம்மை கனம் பண்ணி நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்றத அவர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அவர் இங்கே தான், நான் இங்கே தான் உன் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படுவார். அவர் வெளிப்படுத்த அவருக்கு மனது எப்போ வரும் அப்படின்னா, நாம் அவரை கனம் பண்ணும் பொழுது. எப்படி கனம் பண்ணுவீங்க? இன்னைக்கு நிறைய பேர் ஃபெயில் ஆகிற ஒரு விஷயமே இந்த இடத்துல தான். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி அவங்க மனசு எப்படியெல்லாம் பாவம் செய்ய தூண்டுதோ அதெல்லாம் ஈஸியாக பண்ணிட்டு, ஈஸியாக படங்களை பார்த்துக்கிட்டு, தவறான படங்களை பார்த்துக்கிட்டு, பெண்களை ரசிச்சுக்கிட்டு, பசங்களை ரசிச்சுக்கிட்டு, பிறர் கூட குத்தம் பேசிக்கிட்டு, அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பின்னாடி புறம் கூறிக்கிட்டு நம்ம குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னா, இல்லை விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், இச்சைக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம், காமத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம், ஆபாசமான காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம், கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், இல்லை ஒரு பணம் பிஸ்னஸ்க்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம மேலே பரிதாபமாக பார்ப்பார். அவங்கள எப்படியாவது அதிலிருந்து காப்பாற்றணும் என்னுடைய பிள்ளை. ஏன்னா அவங்களுக்குள்ள மனசு திறந்திருக்கும், உடைக்கப்பட்ட நிலைமை இருந்திருக்கும். ஆமாம், நான் பாவி தான், எனக்குள்ளே இந்த அடிமையில் இருக்கிறான், என்னால் காட் கிட்ட வர முடியலை அப்படின்ற ஒரு இலகுன மனசு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மாயமான ஒரு நடிக்கிற ஒரு பெருமை, ஒரு கோபம், பின்னாடி கசப்பை ரொம்ப தெளிவாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு பண்ணுவாங்கல்ல, அவங்கள பற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இப்படி இருக்கணும், அறிவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க காட் கிட்ட, பட் அவங்கள ஆண்டவர் அப்படியே புறக்கணிக்கிறார். ஏன்னா தெளிவு, நான் பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா காட் அவங்க மேலே கோபமாக இருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு வராது. காட் என் மேலே கோபமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி உணர்வு வராது. ஆனால் யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த அடிமை தனத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி உணர்வு வரும். ஆனால் காட் இவங்க மேலே கோபமாக இல்லை, அவங்க மேலே பரிதாபமாக தான் இருக்கிறாரே தவிர, இந்த மாதிரி ஆள் கோபமாக அவங்களுடைய கருத்துக்களை, கோபமாக ஒருத்தரை பற்றி அவங்களுடைய இருதயத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி கோபமாக திட்டுற மாதிரி, அவங்கள டிமினிஷ் பண்ணுற மாதிரி, இதெல்லாமே நான் தெளிவாக இருக்கிறேன், ஐ நோ ஆல் திங், ஹீ இஸ் ராங் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட அவன் சொல்லியிருந்தான் அப்படின்னா அது தாழ்மை ஆண்டவருக்கு முன்னாடி. ஆனால் சொல்லலை, அவங்க மனம் திருமணம், அவங்கள காப்பாற்றணுன்ற மனதில் அவங்க சொல்லலை. அப்படி சொல்கிறவங்களா இருந்திருந்தா அவங்க அந்த இடத்துல சண்டை போடுறாங்க, சண்டை போட்டு ஒரு ஆக்ரோஷம், கோபம், அப்படின்னா அந்த இடத்துல அன்பு இல்லை. ஸோ அதுவும் அவங்கக்கிட்ட சொல்ல மனதில்லாமல் இந்த இடத்துல அவர்களை பற்றி புலம்புகிறது, கோபப்படுகிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெருமையாய் அவர் பார்க்குறார் இதை. ஆனால் இன்னும் இந்த அடிமை தனத்தில் இருக்கிறவங்கலாம் அவங்க கிட்ட பிசாசு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்லை காட் உன்னை வெறுக்கிறாரு, உன் மேலே கோபமாக இருக்கிறாரு, பட் காட் உண்மையாக அவங்க மேலே கோபமாக இல்லை, இவங்க மேலே தான் அவருடைய கோபம் பற்றி எரியும். ஸோ உன் மேலே கோபமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அடிமை தனத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட யார் அதை சொல்கிறா? எப்படி அவங்க மனசில் அப்படி நினைக்கணும்னு தோணுது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் வார்த்தை சொல்லுகிறது. அவர் கிருபை உள்ளவர், அவர் நேசிக்கிறவர், நம்ம பலவீனங்களை அறிந்திருக்கிறவர், நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மாத்திரமே நினைக்கிறவர். என் மேலே கோபமாக இருக்கிறார் அப்படின்ற உணர்வு எப்படி அவங்களுக்குள்ள வருது அப்படின்னா, அதுதான் பிசாசானவன் அவங்களுக்குள்ள பேசுகிறான். பிசாசு பேசுனா எப்படி இருக்கும் நிறைய பேருக்கு கேட்கணும்னு ஆசை. ஏசப்பா எப்படி பேசுனா எப்படி இருக்கும்னு கேட்கணும் நிறைய பேருக்கு ஆசை. அவர் வாய்ஸ் கேட்கணும் நிறைய பேருக்கு ஆசை. இப்படி தான் பிசாசு பேசுகிறான். அவங்க நினைக்கிறாங்க, அவங்க பேக் ஆஃப் த மைண்டில் காட் என் மேலே பயங்கரம் கோபத்தில் இருக்கிறாரு, மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்கிறேன்,
மகனே மகளே, ஆனால் அது அந்த பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற உனக்குள்ள அந்த மனம் இருக்கிறது, அதுதான் நொறுங்குண்ட ஆவி. ஆக்சுவலாக உங்களுக்கு அது தெரியுது, நீ பாவினே ஒத்துக்கிற, ஆனால் அது விட்டு வர முடியல. அது என்ன? அடிமைத்தனம். அப்போ நீ ஏதோ ஒன்றத்துல அடிமையாக இருக்கிற. ஆண்டவர் உன் மேலே கோபப்பட மாட்டார். அடிமைகளை ஒருத்தன் சாட்டை எடுத்து அடிக்கிறான் உங்கள் கண்ணு முன்னாடி, அவன் ஸ்லேவ் மாதிரி வேலை செய்கிறான், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு ஒரு டயர், லாரி டயரை கலட்டுறான். ரொம்ப டைட்டாக இருக்குது, அவன் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டான், சாப்பாடு சரியில்லை. உடனே பக்கத்தில் இருக்கிறவன் கால்லையே அவன் மூஞ்சி காதில் இருக்குல்ல அங்கே ஷூ செருப்பு போட்டுக்கிட்டு டப்புன்னு எட்டி உடச்சி, என்ன ஒழுங்கா டக்குன்னு செய்ய மாட்டியா, என்ன ஸ்ட்ரென்த் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிற, பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உதவி செய்யாமல் இன்னும் மண்ணமிலே டப்புன்னு அடிக்கும் பொழுது அந்த சவுண்டு, அது நம்ம கண்ணால் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம். அவன் என்னதான் ஒரு அடிமையாக இருந்தாலும் அவன் மேலே ஒரு கம்பேஷன், ஒரு மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அழ ஆரம்பிச்சிருவோம். என்னடா இவ்வளோ அடிக்கிறாங்க, மனசாட்சியே இல்லை. அதுதான் அடிமை. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கோபம் வராது. அடிக்கிறான்ல அவன் மேலே தான் கோபம் வரும். அவன் மட்டும் வெளியே வரட்டும், அவனை உண்டில்லான்னு பண்ணிடுறான், நான் போய் கேட்குறேன்னு சில துணிந்தெல்லாம் நம்ம போய் கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் பிசாசு இந்த அடிமைத்தனத்தில், இந்த போர்னோகிராஃபி, பெண்களுடைய அட்ராக்ஷனுக்கு அப்படியே மயங்கி அவங்கக்கிட்ட அவங்கள காதலிக்கிற மாதிரி பேசணும், அவங்கள ஏற்றுக்கொள்ளணும், அவங்கள இச்சிக்கணும், தன்னுக்காக யூஸ் பண்ணிக்கணும், அதெல்லாம் ஒரு அடிமைத்தனங்கள். அப்போனா பிசாசு என்ன பண்ணுறான், சாட்டை எடுத்து அடித்து இதுமாரி பண்ணுன்ட்டு காதை போட்டு மிதித்து அவன் காலினால் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த மகனையோ மகளையோ போட்டு நசுக்கி மண்ணை தின்ன வச்சு, அங்கே மண் அது கூட இருக்கிற சாணி சாக்கடையெல்லாம் நக்கி சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இது வந்துட்டு ஒரு ஆசை அப்படின்னு நினச்சி அவன் பண்ணும்போது பிசாசு அப்படி நசுக்கி கால் மேலே வச்சு ஹஹான்னு சிரிச்சுக்கிட்டு வாடாவா பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே நசுக்கி தேய்ச்சின்னு இருக்கிறான் ரோட்டில். இவங்களும் உயர்ந்தவங்க, எனக்கு மானம் மரியாதை எல்லாமே இருக்கிறது, நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு ஒரு பெரிய பொசிஷனில் இருக்குதா நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க ஒரு அடிமைகள் பிசாசுக்கு முன்னாடி. அதை பார்க்கும்போது ஆண்டவர் கோவப்படுவாரா? இல்லை, அந்த பிசாசு மேலே தான் ஆண்டவர் கோவப்படுவார். இவ்வளோ தைரியம் தான் என் பையனை இப்படி அவன் ஒரே ஒரு வார்த்தை எழுந்த, ஆண்டவரே இதுலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இதை நான் வெறுக்கணும், இதை நான் விடணும், பிசாசை நான் நசுக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு முறை அவன் கூப்பிட மாட்டானான்னு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அடிமைத்தனத்தில் இருக்கிற, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை எதிர்பார்த்து பரிதாபமான காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அப்போ என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு கேள்வி, எப்படி நான் விடுதலை ஆகிறது இந்த பாவத்திலிருந்து? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் என்னால் முடியலன்னு ஒத்துக்கோங்க. ஆமாம், நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. ஆனால் ஆண்டவரே என்னால் முடியலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் இனிமேல் அதை கேட்குறேன். அவர் வழியில் நடக்க ஸ்டார்ட் பண்ணுங்க போதும். ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்க, நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் உடனே உனக்கு டெம்டேஷன் வருதா, அதை பார்க்காத, ஸ்ட்ரைட்டாக கம் பிடிச்சின்னு உக்காந்துக்கோ, அப்படியா கைட் பண்ண போகிறாரு உங்களை? இல்லை, அவர் பைபிள் படிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு நிறைய காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். இப்படி போ, இவங்கக்கிட்ட பேசு, இதை பண்ணு, இந்த மாதிரி பண்ணும் போது உன்னை அடக்கிக்கோ, இந்த மாதிரி அவங்க உன்னை கத்தும் போது எதிர்த்து பேசாத, சில தாழ்மைகளை சொல்லி கொடுப்பார். அந்த தாழ்மையை நீங்கள் அப்படியே கடைப்பிடிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள வல்லமை ஏறும். சில பேர் இன்னொருத்தரை பற்றி உங்ககிட்ட ராங்காக புலம்புவாங்க. சாதாரணமாக பைபிள் படிக்காதவனான்னு இருந்த அப்படின்னா என்ன பண்ணுவான், ஆமாம் ஆமாம் அன்றைக்கி எனக்கும் டவுட்டு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதை ஏற்றி விட்டு அவனுக்குள்ளே இன்னும் ஒரு கசப்பை, நம்மக்கிட்ட இருக்கிற சாரத்தை கொடுக்குற அந்த நேரத்தில் ஆவியானவர் பேசுவார். இல்லை, அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி அவனுடைய பாவத்தை நீ மறைச்சி இவன்கிட்ட பேசு, அவனை பற்றி அவனுக்கு நல்ல இம்ப்ரெஷனை கொடுக்குற மாதிரி பேசு, அவன் மேலே கரிசனையாக இரு, யாரை பற்றி அவன் தப்பாக பேசுகிறானோ அவனை நேசித்து அவனுடைய அவன் எவ்வளோ பரிதாபமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இவன்கிட்ட எடுத்து சொல்லு அப்படின்னு அவர் சொல்ல சொல்லுவார். அப்போ நம்ம அதை கீழ்ப்பிடித்து சொல்லும் பொழுது
ஆல் தான் நெக்ஸ்ட் லெவல், அப்படியே வல்லமை ஏறும். பயங்கரமான புது பலன். ஆண்டவருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும். கீழ்ப்படிய அவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோண்டக்கூடாது. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் பைபிள் படிக்கிறேன் அந்த நேரத்துலன்னு சொல்லிட்டு பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். விசுவாசம் எதனால் ஆரம்பிக்கும்? கேள்வினால் வரும். கேள்வினா என்ன? கேள்வி கேட்கறது இல்லை, கேட்கிறது, கேட்குதல், கேள்விப்படுதல். ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆண்டவர்கிட்ட நீங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறீங்க. அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விடுதலை கொடுக்க ரெடி, அவ்வளோதான். யூதா கோத்திரத்தின் சிங்கமே உங்ககிட்ட வந்துட்டார், பிசாசை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். எதுக்கு கீழ்ப்படியணும்? நெக்ஸ்ட் சோதனை அதே மாதிரி உட்காந்துருப்பீங்க, அதே மாதிரி சோதனை வரும். அப்போ ஆண்டவர் பண்ணாத அப்போ நீங்கள் பண்ணுறது இந்த மாதிரியான கீழ்ப்படிதல் இல்லை. உனத்தை பண்ணாதன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். பண்ணாமல் இருப்பதற்கு பலத்தை கொடுத்துட்டு அப்புறமா அது தவறுன்ற மாதிரி எதிர்த்து நிற்க வைப்பார். பண்ணாதன்னு சொல்லும் போது நம்ம மனசு பண்ணணும்னு தோணும். அதுதான் ஹியூமனுக்குள்ள இருக்கிற பாவம். அதுதான் பாவம். அதுதானே ரோமர்ல சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 7ஆம் அதிகாரம் ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பட் ஐ see another law. 21லேருந்து படிக்கிறேன் பாருங்க. ஐ ஃபைண்ட் தென், அதுக்கப்புறமா நான் உனத்தை கண்டுபிடிக்கிறேன். அது என்ன கண்டுபிடிக்கிறேன்னா a law. ஐ ஃபைண்ட் தென் a law. ஒரு பிரமாணத்தை நான் பார்க்குறேன். அது என்ன law அப்படின்னா, அது என்ன கட்டளை எனக்குள்ள இருக்கு அப்படின்னா, கட்டளை, என்னுடைய ஆவிக்குள்ள ஒரு கட்டளை இருக்கு. ஆத்துமா உங்களுக்குள்ள ஒரு கட்டளை இருக்கு அப்படின்னா, அந்த கட்டளைன்னா அது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கமாண்ட்மெண்ட். ஈவல் இஸ் பிரசன்ட் வித் மீ. அது ஒரு ஈவல், அசுத்தமான ஒரு கட்டளை. the one who wills to do good. எனக்குள்ள நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், விரும்புகிறேன். என்னுடைய சித்தமே அதுதான், நான் நல்லது பண்ணணும், ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது. ஆனால் எனக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்கிறது. 23. I see another law in my member, warring against the law of my mind, bringing me into the captivity to the law of sin which is in my members. Bringing me into the captivity, the law of sin which is in my member. மெம்பர் அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய அவயங்கள் தான் மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். கை ஒரு மெம்பர், இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒரு மெம்பர், ரைட் கண் ஒரு மெம்பர், லெஃப்ட் கண் ஒரு மெம்பர். அந்த மாதிரி மெம்பர்ஸ் அப்படின்னு காட் சொல்றாரு. ஸோ இந்த மெம்பர்ஸ்குள்ள ஒரு ஈவல் இருக்கு, அது பேர் தான் லா ஆஃப் சின். அது என்ன பண்ணுதான், தட் ஐ வில் டு டூ ஐ டு நாட். நான் நல்லதை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒன்றத்தை செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த கட்டளை என்ன செயல்பட ஆரம்பித்து அதை பண்ணணும். உடனே அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன்று செய்யணும்னு சொன்னால் செய்யாமல் இருப்போம். ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அது செய்யணும்னு மனசு துடிக்கும். சோதனை, டெம்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்குள்ள அந்த பாவம் இருக்கிறது. ஸோ அதனால் காட் வந்துட்டு இதை பண்ணாத அப்படின்லாம் உங்களுக்கு கட்டளை கொடுக்க மாட்டார். பைபிள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் திறந்து படிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார், உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுவார். நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துல இருக்கணும், எது நல்லது, உங்களுக்குள்ள ஆவியை ஊற்றுவார். எப்போல்லாம் எழுந்து ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும், அதை படித்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும், இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். நீங்கள் படிப்பீங்க, உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப ரியலாக ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பரலோகமும் இந்த உலகமும் இந்த நரகம் எல்லாம் ரியலாக ஆரம்பிச்சிடும். உடனே ஐயோ ஆமால, எத்தனை பேர் இவ்வளோ பாவத்தில் அறியாமையில் இருக்கிறாங்க, அவங்களாம் நரகத்துக்கு போவாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதே அறிவு அவங்களுக்கும் வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் உணர்த்துவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பீங்க, டீச் பண்ண ஆரம்பிப்பீங்க.
நல்லதா நடக்க ஆரம்பிப்பீங்க. திருநீங்கன்னா திருடாமல் இருக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கோவப்பட்டு அவங்க ஆசிரியர்னா அவங்க கூட போய் பேச சொல்லுவாங்க, கூட போய் பேசுவீங்க. அவங்கக்கிட்ட அன்பு காட்ட ஆரம்பிப்பீங்க. அவன் அப்படியே மன்னன் திரும்பி உங்ககிட்ட வருவாங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக உங்களை கீழ்ப்படிய வைப்பார். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்குங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ காட்க்கு நீங்க ஒபே பண்ணதான் உங்களால மேற்கொள்ள முடியும் பாவத்தை. இல்லைன்னா நோ வே யூ கேன் ஓவர் கம் இட். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் உனக்கு அதே சிந்தனை தான் இருக்க போகுது, உனக்கு அதே மைண்ட் தான் இருக்க போகுது. பிகாஸ் நீ யுவர் ஐடல். ஐடல்னா அமைதியா இருக்கிற. காட் உன்னை செய்ய சொல்ற, நீ அதை செய்யல. அப்போ காடுடைய வாய்ஸை நீ கேட்டு 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 அதுக்கு கீழ்ப்படி உனக்குள்ள வல்லமை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பிறரை நீ காப்பாற்ற ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்து மேல. அது ஒரு நாள்ல நடக்கலாம், ஒரு மாசத்துல நடக்கலாம், ஒரு வருஷத்துல நடக்கலாம். அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்றத அவருக்கு கீழ்ப்படுகிறோம்ல, அவருக்கு நம்ம பயந்து தானே கீழ்ப்படுகிறோம். அதுதான் அவர் அவருக்கு நம்ம கொடுக்குற கணம். அதுதான் அவருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை, ரெஸ்பெக்ட், ஆனர். ஸோ இந்த ஆனர், இந்த ஒரு பயபக்தியை தான் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் நம்மளால இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். The first thing that you should try, இன்னிலிருந்து இப்பொழுதிலிருந்தே இந்த மாதிரி தான் நீங்க நடக்கணும். இப்படி இருந்தால்தான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். இப்படி இருந்தால்தான் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஸ்டார்ட் பண்ணணும். எஸ், கீழ்ப்படிய ஸ்டார்ட் பண்ணணும். ஒபே பண்ண ஆரம்பிக்கணும். அவர் தான் இம்பார்ட்டண்ட். அவர் சொல்றது தான் முக்கியம். உலகத்தை எல்லாமே அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், வேற வேலை, வேற இம்பார்ட்டன்ஸ், வேற நபர்கள், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, யூடியூப், இன்ஸ்டாகிராமு, வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறது, என்னை ஒருத்தர் பார்த்து அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரசிக்கிறது, லைக்ஸை போய் பார்க்கறது, கமெண்ட்ஸை போய் பார்க்கறது, ஃபாலோ பண்ணியிருக்கிறதாங்களா இல்லைன்னு பார்க்கறது, ஃபாலோ பண்ணுறது யார் ஆம்பளையா பெண்ணான்னு போய் பார்க்கறது, இது எல்லாமே அதர் இன்ட்ரெஸ்ட் நம்மளை ஆண்டரை விட்டு தூரமாக்கி கொண்டே இருக்கும். அது எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு காட் என்ன சொல்கிறேன்னா ஒபே பண்ண ஆரம்பிக்க போகிறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எப்படி காட் என்ன சொல்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, பைபிளை ஃபஸ்ட்டு புரிஞ்சு படிக்கணும், நிதானித்து படிக்கணும். படிச்சுட்டு ஓகே காட் இதை சொல்கிறாரு, இந்த வசனத்தில் இதை சொல்கிறாரு. உதாரணத்திற்கு மார்க்கு 6:31 சும்மா உதாரணத்துக்கு நான் படிக்கிறேன். தென் ஜீசஸ் commanded them to make them all sit down in groups. ஆண்டவர் பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா அங்கே இருக்கிற நிறைய கூட்டத்தை குரூப்பாக உட்கார வைக்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே ரசிக்கணும், ஆண்டவரை படிக்கணும். ஓ, ஜீசஸ் எல்லாருமே குரூப்பாக உட்கார வைக்கிறாருல, இவ்வளோ டிசிப்ளினாக உட்கார வைக்கிறாருல. அவரையும் குரூப்பாக உட்கார வைக்கிறாரு, ஒரு டிசிப்ளினாக உட்கார வைக்கிறாரு, ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் அறக்க பறக்க அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஏதாவது நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரேஷன் கடையில் போகிறோம், 2000 3000 தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் கூட்டமாக நின்று அப்படியே லைன்லேயே நிற்க மாட்டாங்க, ஃபுல்லாக இருக்குது இது பண்ணுவாங்க. அதனால அடிதடி, அப்படியே கூச்சல் வரும், திட்டுவாங்க, எரிச்சல் வரும், கத்திப்பாங்க, சண்டை போடுவாங்க, காலை மிதிப்பாங்க, கையை மிதிப்பாங்க, அந்த மாதிரி நடக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி என்ன ஒரு டிஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல வரும், ஒரு டிஸ்டர்ப் ஆகும், எல்லாருக்குள்ளேயும் மாம்சங்கள் எப்படியே கெட்ட வார்த்தையை பேசிப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லை? ஸோ அது ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கல இல்லை, அது காட் வெறுக்கிறாரு. அது ஒரு இன்டிசிப்ளினாக காட் பார்க்குறாரு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காட் என்னை நேசிக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, அவர்லாம் டிசிப்ளினை பார்க்க போகிறது இல்லை. அவருக்கு என்ன ஷர்ட் போட்டால் என்ன பேண்ட் போட்டால் என்ன, கிழிஞ்சு போனதை போட்டால் என்ன,
ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறத போட்டா என்ன, அவர் ஹார்ட்டை தான் பார்க்குறான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த வசனத்தில் பாருங்க, ஜீசஸ் வாண்ட்ஸ் டிசிப்ளின். அவருக்கு அது பிடிக்கல, அதனால தான் இதெல்லாமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா 3 நாளாக சாப்பிடாம இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு அப்பத்தம் மீன் ஃப்ரைலாம் கொடுத்தா எனக்குன்னு வந்து பசி. அது வரைக்கும் பசி இருந்ததோ இல்லையோ தெரில, ஆனால் மீன் ஃப்ரை ஸ்மெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே அம்மா எனக்கு இன்னும் க்ரீடு வர ஆரம்பிச்சிடும். கரெக்டு தானே? க்ரீடு எனக்கு எடுத்துப்பாங்க, ஆனாலும் இன்னும் அதிகமாக சேஃப்டி பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இன்னும் அதிகமாக முஞ்சலும் அதிகமாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டைம் இந்த கூட்டத்தில் எடுக்க முடியுமான்னு தெரில. அடிதடி, சண்டை, க்ரீடு, அதெல்லாம் மனசில் 1% கூட வந்துடக்கூடாது. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தான் பெரிய பீஸ் இப்போவே எடுத்துக்கணும், அப்புறம் காலி ஆகிடும். இதெல்லாம் ஒரு ஈவலான ஒரு ஒரு ஹார்ட். அடுத்தவங்களை பற்றி யோசிக்காம நம்மளை பற்றி யோசிக்கிற ஒரு ஹார்ட், செல்ஃபிஷ் ஹார்ட். ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு கேரக்டர்னால எவ்வளோ ஒரு செல்ஃபிஷ்னஸ், சண்டை, கோபம், எரிச்சல், டிஸ்டர்ப்டு மைண்ட் எவ்வளோ வருது. அது ஆண்டவருக்கு பிடிக்கல. அதனால தான் காட் அந்த இடத்துல ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் தவிர்க்கணும், அவங்களுக்குள்ள பாவமே பிரவேசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாவத்திலேருந்து விலக்க வைக்க. ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல மாம்சங்கள் வெளிப்பட்டு அது பாவமாக கூட மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது மூலிமா அவனுக்கு ஏசப்பாவை அறிவிச்சு அவன் என்ன பண்ணிடணும், ஏசப்பாவை ஏற்றுக்கணும், அவன் நன்மையை பார்த்துடணும், அவன் ஆண்டவரை தெரியணும்னு நினைக்கிறீங்க. பட் அதுவே தீமையாக மாறிடும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே அதனால தான் குரூப்பாக உட்கார வைக்கிறார். குரூப்பாக உட்கார வைத்து ஷீஷர்களை போயிட்டு ஒருவருக்காக கொடுக்க வைக்கிறார். ஒரு குரூப்புக்கும் ஒரு ஷீஷர்கள். குரூப் முன்னாடி வச்சுட்டு அவங்கள வந்து எடுக்க விடலை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் கச்சடாவாக மாறிவிடும், மாம்சங்கள் இத்தனை நாள் பண்ண பிரசங்கெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அப்போது நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட அதில் கன்ஃபார்ம் தீமை நடக்கும். ஆண்டவரே அதை சொல்கிறாரு. பார்த்தீங்களா? ஒருத்தனுக்கு போய் நீங்கள் துணிமணி கொடுக்குறீங்க, மோட்டிவ் என்ன? அவங்க ஆண்டவரை பார்க்கணும். நீங்கள் போயிட்டு அப்படியே கும்பலில் அப்படியே போய் வாங்க எடுத்துக்கோன்னு கொடுத்தாவன் எடுக்கிறவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு முழங்கால் படிட்டு நன்றி ஏசப்பான்ட்டு ஆண்டவரை தேட போகிறானா? இல்லை. அப்படி தேடலன்னா அந்த துணியே தேவையில்லை, அவனை தேட வைக்கணும். அந்த மாதிரி கிரியைகள் அந்த துணியில் இருக்கணும், அந்த மாதிரி பிளான் போட்டு பண்ணணும். அதுதான் ஒரு டிசிப்ளின். அந்த ஒரு பாதையை தான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்குறாரு. அதுதான் காட் உடைய வே. கொடுக்கறது நல்லது தான், நீங்கள் கொடுத்துட்டீங்க, உங்கள் மனசுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, உங்கள் மனசுக்கு காடை பிரியப்படுத்துகிறேன்னு நினச்சிக்கிட்டீங்க, அதனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்லதோ சம்திங் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, ஒரு மனசாட்சிக்காக பண்ணிட்டீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, நோ யூஸ் அட் ஆல். என்ன நன்மை? ஒரு நன்மை இல்லை. வந்து வாங்கும் போது அவன் பெரிய ஷர்ட் எடுத்துட்டான், நான் கையை விடும் போது அவன் என் கையிலேருந்து பிடுங்கிட்டான்னு வீட்டுக்கு போயிட்டு சண்டை தான் அதிகமாகுதே தவிர, கோபம் தான் உங்களுக்குள்ள அதிகமாகுதே தவிர, ஜெல்லசி தான் அதிகமாகுதே தவிர, நீ நல்லது பண்ண நினைக்கிற பட் அதில் நல்லது இல்லை. ஏனென்றால் அவனுக்குள்ள இருக்கிறது லா ஆஃப் சின், பாவம். ஆமாம். ஸோ அதனால தான் காட் லவ்ஸ் த டிசிப்ளின். அவர்லாம் டைமை எங்கெங்க பார்க்க போகிறார்? மனசை பார்ப்பார். மனசில் பியூராக இருக்கணான்னு பார்ப்பார். அவரை தேடுறேன்னா அவ்வளோதான், நான் ஜெபிக்கிறேன் காலை எல்லாத்துலேயுமே. காட் லவ்ஸ் த டிசிப்ளின். ஹி கமாண்டட் தெம். ஜீசஸோடைய வார்த்தை சொல்லுது, ஜீசஸ் கமாண்டட் தெம் டு மேக் தெம் ஆல் சிட் டவுன் இன் குரூப்ஸ். அப்படியே எடுத்து அப்படியே கொடுத்துருக்கலாம். எல்லாமே 3 நாளுங்க பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. சிசி அழைப்பிட அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். இவருக்கும் முடியலை, டென்ஷனாக இருந்திருக்கும், இவருக்கும் பசி இருந்திருக்கும், சீக்கிரமாக உங்களை அனுப்புங்க அப்படி தானே. வேர்த்து கொட்டியிருக்கோம், கன்ஜஸ்டடாக ஃபீல் பண்ணியிருப்பார், எப்பா நெக்ஸ்ட் ஊருக்கு போனோன்ற ஹரிபரி இப்படி தானே இருந்திருக்கணும். பட் இதெல்லாம் ஏசப்பா கிட்ட இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், எப்பா ஃபஸ்ட்டு அனுப்புங்க, முடியல, ஃபஸ்ட் நான் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், தூங்குறேன், இப்படி தானே. ஆனால் ஜீசஸ் அப்படி நினைக்கல. ஜீசஸ் என்ன நினைக்கிறாரு, ஐயோயோ 3 நாளாக என் கூட இருக்கிறாங்க, அவங்க சாப்பிடாம போனாங்கன்னா வழியில் விழுந்துருவாங்க. இதுதான் அன்பு. தன்னை பற்றி யோசிக்காமல், தன்னுடைய டைமிங் பற்றி யோசிக்காமல், அவங்களுடைய ஹார்ட் கண்டிஷனு, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அவங்களுடைய எனர்ஜி, அவங்க போகிற வழியில் சேஃபாக, இப்படி தான் அவங்க மேலே தான் இருக்குது பாருங்கள் ஆண்டவருடைய அன்பு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் பொழுது ஒவ்வொன்றுத்தையும் இந்த மாதிரி தான் நீங்கள் தியானிக்கணும். தியானித்து ஆண்டவர் ஓகே இதுதான் வழியா,
இப்படிதான் ஆவியானவர் உங்க கூட பேசி உங்க மூலியமாவே கற்றுக் கொடுப்பார். ஏனென்றால் உங்களுக்குள்ள ஆவியானவர் நீங்க படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த தாட்ஸ், அந்த இன்சைட்ஸ், ரெவல்யூஷனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். நீங்க ஞாபகம் வரும், 100% ஞாபகம் வரும். வெளியே போகும் பொழுதும் அந்த காரியங்கள் நடக்கும் பொழுதும் ஆவியானவர் நினைப்பூட்டுவார். வசனம் சொல்லுகிறது, நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ அவர் உங்களுக்கு அதை நினைப்பூட்டுவார். அவர் என்ன இடத்துல இருந்து வருவார், நான் அவரை அனுப்புவேன் ஏசப்பா சொல்லியிருக்கிறார்ல யோவான்ல. இப்படிதான் இந்த மாதிரி படித்து தியானம் பண்ணும் பொழுது நீங்கள் டெய்லி லைஃப்பில் நடக்கும் பொழுது இதுக்கேற்ற சூழ்நிலைகள் வரும். நீங்கள் ஒபே பண்ணுவீங்க, வல்லமை ஏறிட்டே இருக்கும். நீங்கள் ஆவியில் நடக்க ஆரம்பிப்பீங்க. ஐ மீன் வார்த்தைக்கு ஒபே பண்ணி நடக்கிறது தான் ஆவியில் நடக்கிறது. அந்நிய பாஷை பேசிக்கிட்டு பாடிக்கிட்டே நடக்கிறது ஆவியில் நடக்கிறது இல்லை. நீங்கள் பாடிக்கிட்டே நடக்கலாம், ஆனால் நீங்கள் சும்மா அந்த டியூன் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு சும்மா ஏதோ ஒன்று அடைச்சிக்கிட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டில் அந்த டியூன் அப்படியே நல்லா இருக்கிற போது அப்படியே எமோஷ்னலாக பாடிக்கிட்டே போகலாம். பட் அது தட்ஸ் நாட் ட்ரூ சாங், ரைட்? அது ஏதோ ஒன்று நீங்கள் ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டில் பாடுறீங்க. தட்ஸ் நாட் அ ரியல் ஹார்ட்ஃபுல் சாங். ஆனால் ஆண்டவர் அதையும் உங்கள்கிட்ட உணர்த்து, இல்லை நான் பாடினாலே ஆண்டவர் நான் கனம் தான் பண்ணணும், அவர் என்னை பாடுறதை கேட்குறாரு, நான் அவருக்கு பற்றி பாடுறேன், நான் எதையும் நினச்சிக்கிட்டு பாடக்கூடாது. அப்போ காட் நான் பாடுறதை கேட்குறாரு. இந்த அன்புள்ள ஆண்டவரே அப்படின்னு நான் பாடுறேன். அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நான் அன்புள்ள ஆண்டவரே அவரை பற்றி சொல்கிறேன், அவர் என்னை கேட்குறாரு. அப்போ நீங்கள் கிராட்டிடியூடாக, ஸோ இது காட் உங்களுக்கு நீங்கள் தியானம் பண்ணும்போது சொல்லி கொடுத்துருந்தார் அப்படின்னா நீங்கள் பாடும் பொழுதும் அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு நினைப்பூட்டும் பொழுது அதை நீங்கள் ஒபே பண்ணி கருத்தோடு நீங்கள் பாடும் பொழுது உங்களுக்குள்ள வல்லமை ஏறும். பிகாஸ் யூ ஆர் ஒபேயிங் த வேர்ட். அதுதான் ஆவியில் பாடுறது. ஓகே, எமோஷ்னலாக பாடுறது சொல்ல, அதுதான் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒன்றத்தை பாடுவது, ஒன்றத்தில் செய்கிறது, ஒன்றத்தில் நடப்பது தான் ஆவியில் நடப்பது. இதுதான் வாக்கிங் இன் த ஸ்பிரிட். வாக் இன் த ஸ்பிரிட் ஸோ தட் யூ வாண்ட் ஃபுல்ஃபில் த லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், லஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு பைபிளே சொல்லுகிறது, வார்த்தையே சொல்லுகிறது. ஆவியில் நடங்கள், அப்பொழுது உலகத்தின் இச்சைகள் எல்லாமே நிறைவேற்றாதிருப்பீங்கள். மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்பீங்க. This is how you will be able to overcome all the temptation. இதுதான் கீ. இதை விட்டுட்டு உபவாசம் பண்ணிக்கிட்டு கம்முன்னு உக்காந்துக்கிட்டு கீழ்ப்படிதல் இறங்கிருச்சு அப்படின்னா சோதனைகள் அதிகமாகவும் விழுந்து விடுவீங்க. இது வரைக்குமா நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணிருக்கிறோம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இனிமே இப்படி தான் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் உங்கள் டெம்டேஷனை. இதுதான் வழி, இதுதான் வழி. யூ மஸ்ட் ஃபியர் காட். என்னது? நீங்க காடுக்கு இப்போதுல இருந்தே பயப்பட ஆரம்பிக்கணும், பயப்படணும். அவருக்கு நான் கீழ்ப்படியணும், அவர் என்ன பார்க்குறாரு, நான் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பைபிள் படிக்கிறேன், ஒபே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தான் உங்களால் சோதனையிலேருந்து வெளியே வர முடியும். கீழ்ப்படிய கீழ்ப்படிய கீழ்ப்படி. நடுவில் சோதனை வரலாம், நீங்கள் விழுந்து கூட போகலாம், மறுபடியும் எழுந்து அப்படி கிராஜுவலாக கம்மியாயிரும். அது நீங்கள் ஆண்டருக்கு ஒபே பண்ண ஆண்டவர் உங்களை பலத்தினால நிரப்புவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அவர் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு தேவையான ஸ்பிரிட்டை கொடுக்கும் பொழுது அதை சீப்பேன் தட்டி விட்டு ஆவி இருந்தால்தான் ஆகும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, செல்ஃப் கண்ட்ரோல், இதெல்லாம் கொஞ்ச நாள். ஆவி இருந்தால்தான் உண்மையாகவே அதை வெறுத்து தள்ள முடியும். அந்த ஆவியை ஆண்டவர் கொடுப்பார். விக்டரி இஸ் assured ஃபார் யூ. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களோட இருந்து எங்களோட பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த வீடியோவை ஆண்டவரே பார்க்க போகிறார்களோ, பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் கீழ்ப்படிய, உமக்கு பயப்பட, உமக்கு மரியாதை செலுத்துகிற அந்த ஒரு கிரேஸ், அந்த ஒரு ஹார்ட் அவங்களுக்கு இப்போ கொடுக்கும்படியா நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கொடுங்கப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீரே. கிரேஸ் கொடுங்க ராஜா, கிரேஸ் கொடுங்க ராஜா, கிரேஸ் கொடுங்க. ஹெல்ப் தெம் ஓ லார்ட், சேவ் தெம் ஃப்ரம் த
iniquities and law of sin be with them. In Jesus' name we pray. Amen. Praise the Lord.